எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. இப்போ டிஎன்பிசி குரூப் 2 ஓடி, நான் ஓடி லிஸ்ட் வெளியே வந்திருக்கு. இந்த 2 லிஸ்ட்லேயும் செலக்ட் ஆகாதவங்க, இல்லை நான் ஓடியில் இப்போதைக்கு செலக்ட் ஆகியிருக்கிறவங்க, ஒரு சிலர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, நான் வந்து குரூப் 2 மெயின்ஸ்க்கு இப்பயே படிக்க ஆரம்பிக்கிறதா, நீங்கள் ஏதாவது கோச்சிங் ஆரம்பிக்கிறீங்களா, நான் வந்து சேர்ந்து படிக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் இப்போ தேவையே இல்லைங்க. இப்போ நம்ம முதல்ல பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நீட்டாக படிக்கணும். அது யாருமே பண்ணுறது கிடையாது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாம் படிக்கிறதுனாவே நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, ஜிஎஸ் பெருசாக கவர் பண்ண மாட்டீங்க, ஜென்ரல் தமிழ் படிப்பீங்க, அப்புறம் மேக்ஸ் படிப்பீங்க, அப்புறம் நியூஸ் பேப்பர் படிப்பீங்க. அதனால எந்த புண்ணியமும் கிடையாது. நான் குரூப் 2க்கு சொல்கிறேங்க, குரூப் 4க்கு அப்படி கிடையாது. ஸ்கூல் புக்கை தாண்டி நம்ம எக்ஸஸாக படிக்கணும். இப்போ நம்ம ஒரு மெயின்ஸ்க்கு ஒரு கிளாஸ் ஆரம்பித்தா நிறைய பேர் சேருவாங்க. அதனால என்னன்னா, அந்த இன்ஸ்டியூட்காரங்களுக்கு ஒரு பெரிய லாபம் இருக்கும். நமக்கு லாபம் இருக்குமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. இப்போ வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமில் 2ஏல மெயின்ஸ் எக்ஸாம் இருக்குமா இல்லையா அப்படின்றது இன்னும் கூட நமக்கு நிச்சயமாக தெரியல. இல்லாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ நான் மெயின்ஸ் படிக்கிறேன் அப்படின்னா நம்ம பிலிமினரியை கோட்டை விட்டுருவோம். ஸோ பிலிமினரி தான் ரொம்ப முக்கியம். பிலிமினரி வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய அகலம் ரொம்ப அதிகமாக இருக்கும், மெயின்ஸோடைய ஆழம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ரெண்டுமே நேச்சர் வந்து வேற வேற இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு அதை பறந்து படிக்கிறீங்களோ அந்த நாலேஜ் வந்து உங்களுடைய மெயின்ஸ் பேப்பரில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நார்மலாக வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாம்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் கூட படிக்க மாட்டாங்க. கடைசி 2 மாதம் மட்டும் படித்து அதுக்கு நோட்ஸ் எடுப்பாங்க, இல்லைனா படிப்பாங்க, டெஸ்ட் நிறைய அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அது 2 மாதம் மட்டும்தான் படிச்சிருப்பாங்க. ஏற்கனவே அவங்க படித்த ஏதோ ஒரு குரூப் 4 வேலையில் இருக்கலாம், பிஓவாக இருக்கலாம், வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட்டில் இருக்கலாம். குரூப் 2க்காக படிக்க வரப்போ அந்த கடைசி 2 மாதம் மட்டும்தான் படிப்பாங்க. லக்கிலி அவங்க வந்து ப்ரிலிமினரி பாஸ் ஆகிடுவாங்க. மெயின்ஸ் எக்ஸாமுக்கும் அதே மாதிரி தான். அவங்களுடைய பணி சூழல் அதிகமாக இருக்கிறதுனால இந்த கடைசி ஒரு 4 மாதம் 5 மாதம் மட்டும் உட்காந்து படிப்பாங்க. ஸோ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் இப்போ இருக்கக்கூடிய காம்படிஷன் நேச்சருக்கு இதெல்லாம் செட்டே ஆகாது. ஒழுங்காக உட்காந்து ப்ராப்பராக படிக்கணும். உங்களுடைய ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு ஒரு 6 மாதம் நீட்டாக படிங்க. ஸ்கூல் புக்கை தாண்டி படிங்க. குரூப் 2 எக்ஸாம் அப்படின்னா, குரூப் 4 எக்ஸாம்னா ஸ்கூல் புக் மட்டும் படித்தா போதும். குரூப் 2 அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கூல் புக்கை தாண்டி நம்ம ஸ்டாண்டர்ட் புக்ஸ் எல்லாத்தையுமே படிக்கணுங்க. நீங்கள் பாலிட்டிக்கு லக்ஷ்மிகாந்த் ஃபுல்லுத்தையுமே படிக்கணும், எக்கனாமிக்கு படிக்கணும் நிறைய புக்கு, ஹிஸ்ட்ரிக்கு நிறைய புக் எடுத்து படிக்கணும், வெங்கடேசன் புக் தமிழ் கல்ச்சர் வெங்கடேசன் புக் படிக்கணும், சரிங்களா, தட்சிணாமூர்த்தி புக் படிக்கணும். இது மாதிரியான ஸ்டாண்டர்டான புக்ஸை நீங்கள் படிக்கணும். ஏன்னா ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாம் நடக்கிறது டிகிரி ஸ்டாண்டர்டில் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் திரும்பியும் உட்காந்து நான் குரூப் 2க்கு படிக்கிறேன் அப்படின்னு ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு இருக்காம, ஸ்கூல் புக் பேசிக்ஸ் தான், நீங்கள் குரூப் 2க்கு படிக்கிறீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டான புக்ஸுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு ரொம்ப நல்ல டெப்த்தாக படிங்க. இப்போ 1வது ரேங்க் எடுப்பாங்க இல்லைங்களா, அவங்ககிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ப்ரிலிமினரிக்கு ரொம்ப நல்லா படித்தேன், அதனால தான் 1ஆம் ரேங்க் எடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு போஸ்ட் கிடைக்கலாம். ஆனால் யார் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு ரொம்ப நிறைய உழைப்பு போட்டு நல்லா படிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அடுத்த லெவல் உங்களுக்கு ஒரு நல்ல இன்டர்வியூ போஸ்ட்டோ டாப் போஸ்ட்டோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எல்லாரும் இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமை அப்படியே புறம் தள்ளிட்டு நேரடியாக நான் மெயின்ஸ்க்கு இறங்குறேன் அப்படின்றீங்க. அப்படிலாம் இறங்கவே இறங்காதீங்க. மெயின்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒரு 5-6 மாதம் போதுமான அளவுக்கு அந்த நேரம் அப்படின்றது இருக்கும். என்னன்னா யாருக்கும் என்ன முறையில் படிக்கணும் அப்படின்றது தெரியாதனால நம்ம நிறைய பேர் நம்ம ஃபெயில் ஆகிட்டோம். சரிங்களா? நம்ம நம்ம எழுதுறது தான் நல்ல ஆன்சர். நம்ம எவாலுவேட் பண்ணி சொல்கிறவர் தான் நல்ல எவாலுவேட்டர். அவர் சொன்னால் நமக்கு வேலை கிடைச்சிடும் அப்படிலாம் கிடையாது. மெயின்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒரு டிகிரி ஸ்டாண்டர்டில் ஒரு ப்ரொஃபஸர் எவாலுவேட் பண்ண போகிறாருன்னா அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்ம கொடுக்குறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எழுதுன ஆன்சர்ஸ் பெஸ்ட்டாக இருக்கலாம், ஆனால் அது ப்ரொஃபஸர்ஸ்க்கு அது வந்து பெஸ்ட்டான ஆன்சராக இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. ஸோ என்னன்னா நல்ல ஃபீட்பேக், நல்ல ஒரு டீம் இருக்கிற மாதிரியான ஒரு இன்ஸ்டியூட்ல நீங்கள் சேர்ந்து யார் பேப்பர் திருத்துறாங்க அப்படின்றத கேளுங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஆன்சர்ஸை நீங்கள் ரெடி பண்ணணும். சரிங்களா? அதுதான் மெயின்ஸோடைய க்ரக்ஸே. மெயின்ஸோடைய பார்ட். நீங்கள் நல்லா ஜெயிக்கிறீங்களா இல்லையா அப்படின்றது நல்ல கொஸ்டின், நல்ல எவாலுவேட்டர், நல்ல ஃபீட்பேக் தரவங்க இவங்க இருந்துட்டாவே போதும், பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? அது மாதிரி நீங்கள் இப்போ குரூப் 4க்கு படிக்கிறீங்கன்னா ஸ்கூல் புக் தாண்டி ஒன்றும் படிக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஸ்கூல் புக்கை நல்லா தரவாக படிங்க. ஒரு 85% ஆஃப் கொஸ்டின் வந்து ஸ்கூல் புக்லேருந்தே வந்துடும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200க்கு 170 மார்க் எடுத்தோம் அப்படின்னா நம்ம இந்த குரூப் 4 எக்ஸாமை பாஸ் பண்ணிடலாம். 170+ எடுத்தால் நம்ம குரூப் 4 எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய வேகன்சியும் வரும். இப்போ குரூப் 2ல இந்த போஸ்ட் இப்போ 6000 வேகன்சி வருது இல்லைங்களா, இதுலேருந்து ஒரு 3000 பேர் குரூப் 4 போஸ்ட்டில் இருக்கிறவங்களே எடுப்பாங்க. இப்போ குரூப் 4 போனவங்களே எடுப்பாங்க. ஸோ அதனால் அந்த வேகன்சி திருப்பியும் கிரியேட் ஆகிடும். அதனால் வரக்கூடிய குரூப் 4ல நல்ல வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஸ்கூல் புக் படித்த போதும். ஆனால் குரூப் 2 நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இப்போ மெயின்ஸ்லேருந்து ஆரம்பிக்காதீங்க, ப்ரிலிமினரிலேருந்து ஆரம்பிங்க. நல்ல பாலிட்டி படிங்க, நல்ல எக்கானமி படிங்க, நல்ல சயின்ஸ் படிங்க.
என்னன்னா மெயின்ஸ் என்னென்ன பேப்பர் வந்து ப்ரிலிமினரியில் இருக்கோ அதுக்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நல்ல டீட்டெயிலாக நீங்கள் படித்து நல்ல நோட்ஸ் எடுத்து வச்சிட்டிங்கன்னா மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக வந்துடும். நீங்கள் எழுதி பழகிறதுக்கு ஒரு 2 மாதம் ஆகும். அது வந்துருச்சு அப்படின்னா மெயின்ஸ் ரொம்ப ஈஸியான எக்ஸாம், ரொம்ப ஈஸியாகவும் பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகேங்க, தேங்க்யூ.